அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகிறது 3வது திவ்ய தேசமான உத்தமர் கோவில். இந்த உத்தமர் கோவில் பற்றிய தல வரலாறை நாம் முந்தைய வானொலியில் விரிவாக கண்டோம். இந்த வானொலியில் இதன் பெயர் காரணங்களை பற்றி நாம் அறிவோமே. மும்மூர்த்திகளும் கோயில் கொண்ட இத்தலம் பல சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளது. கடம்ப மரங்கள் அதிகம் இருப்பதினால் கடம்பனூர் என வழங்கப்பட்டு பிறகு கரம்பனூர் ஆகி பின் திருக்கரம்பனூர் என தற்போது அழைக்கப்படுகின்றது. இங்கு கணவனும் மனைவியும் இணைந்து எப்போதும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதனை குறிக்கும் விதமாக இத்தலத்தில் மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியருடன் சன்னதி கொண்டுள்ள திருத்தலமானதினால் உத்தமர் கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. சிவன் பிரம்மனின் கபாலம் ஏந்தி பிட்சை கேட்ட திருக்கோலத்தில் எழுந்தருளியதால் பிட்சாண்டவர் கோயில் என அழைக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல சதாசிவனுக்கு 5 தலைகள் உள்ளன. இதனால் பஞ்சனன் என்று அழைக்கப்படுகிறார். ஈசனை போலவே பிரம்மதேவரும் ஆரம்பத்தில் 5 தலைகளுடன் பஞ்சனனாக காட்சி தந்தார். ஆனால் இப்போது நான்முகனோ 4 தலைகள் கொண்ட சதுரானாக காட்சியளிக்கிறார். பிரம்மா தன் தலையினை இழக்க காரணம் என்ன? பிரம்மா ஒரு தலையினை இழப்பதற்கும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் பிட்சாண்டவராக இருப்பதற்கும் என்ன தொடர்பு? இதனை நாம் இக்காணொளியில் விரிவாக காணுவோம். சிவபுராணத்தில் கூறிய புராண கதையினை காண்போம். ஒரு சமயம் திருமால் யோக நித்திரையில் இருந்தபோது பிரம்மா அவரை காண வந்தார். யோக நிலையில் இருந்ததினால் திருமால் பிரம்மா வந்ததை கண்டுகொள்ளவில்லை. அவர் நித்திரையினை தொடர்ந்தார். திருமால் தன்னை கவனிக்காமல் அலட்சியப்படுத்துவதாக எண்ணிய பிரம்மா அவர் நித்திரையில் இருந்து விழுந்ததும் அவருடன் சண்டைக்கு சென்றார். சண்டை தீவிரமடைந்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் கொடிய ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கத் தொடங்கினர். அப்போது அங்கு வந்த ஈசன் அப்போரை முடிவுக்கு கொண்டு வர அவர்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்தார். அதன்படி தனது அந்தத்தை எல்லையினை முதலில் காண்பவரே சிறந்தவர் என கூறினார் ஈசன். திருமால் வராக அவதாரம் எடுத்து சிவனின் காலினை பார்க்க பூமிக்கு கீழே சென்று தேட ஆரம்பித்தார். பிரம்மதேவரோ அன்னப்பறவை உருவெடுத்து ஈசனின் தலையினை பார்க்கச் சென்றார். இருவர்களாலும் தாங்கள் நினைத்ததை அறிய முடியவில்லை. திருமால் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மதேவரோ ஈசனின் உச்சியினை தான் கண்டதாக பொய் உரைத்தார். உண்மையினை உரைத்ததால் விஷ்ணுவிற்கு சிவன் அருள் புரிந்தார். பொய் கூறிய பிரம்மனை கண்டு வெகுண்ட சிவன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து பைரவரை உருவாக்கினார். பைரவரிடம் பிரம்மாவின் தலைகளை கொய்து வருமாறு கூறினார். பிரம்மா பைரவரும் பிரம்மாவின் ஒரு தலையினை வெட்டி எடுத்து வந்தார். பிரம்மதேவன் உடனே தன் தவறினை உணர்ந்து தன்னை காத்தருள வேண்டினார். இவ்வாறு பிரம்மாவை காப்பாற்றிய சிவபெருமான் இனிமேல் பிரம்மனுக்கு உலகில் எங்கும் கோவில் கிடையாது என சாபமிட்டார். பிரம்மதேவர் பூலோகத்தில் பிறந்து உத்தமர் கோயில் சென்று திருமாலை போற்றி வழிபடத் துவங்கினார். திருமாலும் பிரம்மாவின் பக்தியினை உணர்ந்து உத்தமர் கோயிலில் பிரம்மனுக்கு தனி சன்னதி அளித்து அனைவரும் பிரம்மனையும் வழிபட அருளினார். அதுபோல் பிரம்மனின் தலையினை துண்டித்ததினால் ஈசனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அத்துடன் பிரம்ம கபாலமும் ஈசனை கையை விட்டு அகல மறித்தது. ஈசனுக்கு அளிக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் பிரம்ம கபாலமே உண்டதினால் ஈசன் பசியினால் மிகவும் வாடினார். திருத்தலங்கள் தோறும் சென்று அந்த கபாலத்தையே பிட்சை பாத்திரமாக கொண்டு பிட்சையை கேட்க ஆரம்பித்தார்.
எங்கு சென்றாலும் அவரது பசி நீங்கவில்லை. இதனைக் கண்டு திருமால் சிவனுக்கு அருள் புரிய எண்ணினார். அப்போது ஒரு நாள் ஈசன் இத்தலத்திற்கு வந்தபோது திருமகளிடம் கபாலத்தில் உணவிடக் கோரினார். திருமகளும் ஈசன் வைத்திருந்த கபாலத்தில் உணவளித்தாள். அது பூரணமாக நிரம்பி ஈசனின் பசியை போக்கியது. இதனால் தாயார் பூரணவல்லி என்ற பெயரினை பெற்றார். சிவன் பிட்சாடனராக வந்து தன் தோஷம் நீங்கப்பட்ட தலம் என்பதினால் பிட்சாண்டவர் கோயில் என்றும் பெயர் பெற்றது. இங்கு குடிகொண்டிருக்கும் புருஷோத்தமர் நான்முகனுக்கும் சிவனுக்கும் அருளியதினால் உத்தமர் கோயில் என்றும் பெயர் பெற்றது. திருமணத் தடை நீங்க, குழந்தை வரம் கிடைக்க, கிரகதோஷங்கள் விலக, தம்பதியர் ஒற்றுமை சிறக்க இத்தல பெருமாளை வணங்குவது நன்மை பயக்கும். சரணாகதி என்றும் சரணாகதி, சர்வோத்தமன் பாதம் சரணாகதி. சரணாகதி என்றும் சரணாகதி, சர்வோத்தமன் திருபாதம் சரணாகதி. சங்கரனுக்கருள் புரிந்தாய் சரணாகதி, என் சந்ததி வளர்த்திடுவாய் சரணாகதி. சங்கரனுக்கருள் புரிந்தாய் சரணாகதி, என் சந்ததி வளர்த்திடுவாய் சரணாகதி. சதுரானன் மகிழ்ந்திடவே சரணாகதி, சதுரானன் மகிழ்ந்திடவே சரணாகதி. சன்னதியும் அளித்து நின்றாய் சரணாகதி. சர்வலோக நாயகனே சரணாகதி, உன் திருப்பாதம் சரணடைந்தோம் சரணாகதி. சர்வலோக நாயகனே சரணாகதி, உன் திருப்பாதம் சரணடைந்தோம் சரணாகதி. பஞ்சனனின் பசி போக்கி சரணாகதி, அன்னை பூர்ணவல்லியாய் காட்சி தந்தாள் சரணாகதி. புருஷோத்தமன் உறவு கொண்டேன் சரணாகதி, பக்தர்களுக்கு அருளிடுவாய் சரணாகதி. புருஷோத்தமன் உருவு கொண்டேன் சரணாகதி, பக்தர்களுக்கு அருளிடுவாய் சரணாகதி. சரணாகதி என்றும் சரணாகதி, சர்வோத்தமன் திருபாதம் சரணாகதி. சரணாகதி என்றும் சரணாகதி, சர்வோத்தமன் பாதம் சரணாகதி.